குரல் நாட்டிய சமர்ப்பணம். சிறப்பு குழந்தைக்கான நடன பயணம். இயக்கம், எழுத்து, இசை, நடன அமைப்பு முனைவர் ஜே. ரோனிகா கிறிஸ்டி. இறைவனின் படைப்பில் யாதொன்றும் குறையில்லை, இன்னார்க்கு இதுவே சிறப்பு என்ற நிலைப்பாட்டுடன் உயிர்களை படைத்து அதன் நிலையில் காப்பவனும் அவனே. உன்னால் அதிகம் நேசிக்கப்படுபவர்கள் சிறப்பு குழந்தையின் பெற்றோர்தானோ? ஏனென்றால் இவ்வுலகில் ஜனனம் ஆகும் நேரத்தில் குழந்தையை கைகளில் ஏந்தும் பெற்றோர்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கள் கரங்களிலேயே தாங்கி நிற்கும் பாக்கியத்தை பெறுகின்றனரே. மானிட வளர்ச்சியில் முழுமை பெறாத இக்குழந்தைகள் சிறப்பு குழந்தைகள் அல்ல, இவர்களே தெய்வங்கள், ஆலயங்களின் கருவூலங்கள். கருவூலத்தில் இருக்கும் தெய்வங்களுக்கு வளர்ச்சியா உண்டு? கருவூல தெய்வங்களைப் போன்றே பேசாத, நடக்காத, யாதும் புரியாத ஒரு சிறப்பு குழந்தைக்கான நடன பயணம் இதோ. வாழ்வது ஒரு முறை வாழ்வில் அடைந்த அவமானங்களை படிக்கற்களாக, வேதனைகளை சாதனையாக, கண்ணீரை மென்னீராக மாற்றிய நிகழ்வு இதோ உங்கள் முன்னிலையில் நடன வடிவாக. நடனம் தாய் கிறிஸ்டி, குரல் மகள் ரோனிகா. ஜோதி பிழம்பாய் ஒளிர்பவனே, உயிர்கள் யாவிற்கும் கருணாகரனே. திருமணம் ஈருயிரின் ஓர் உயிர் அர்ப்பணம். அர்ப்பணத்தின் முதல் மொட்டானாள் ரோனிகா. தமிழ் கவிஞர்களின் வர்ணனைகளுக்கு ஒப்பான அழகுடையவள். மாதங்கள் கழிய கழிய இதழ்கள் விரிவதில் தாமதம். 7 மாதத்தில் தவழும் குழந்தை தாயின் மடியிலேயே சிலையாயிருப்பதை அறிய மருத்துவரை அணுகிட மொட்டு மலராக வாய்ப்பில்லை. காரணம், மூளை வளர்ச்சி குறைபாடு மட்டுமன்றி மூளை முடக்குவாதத்திலும் பாதிப்படைந்துள்ளாள். பெற்றோர்கள் துடித்துடித்து போயினர், கண்ணீரில் மூழ்கினர். இந்த அழகு பதுமைதான் தாயிற்கான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆடல், பாடல், நடிப்பு என பலத்திறன் கொண்ட தாய் மகளை சிறந்த நடனமணியாக மாற்றிட பேராசை கொண்டாள். பேராசையை நிராசையாக்கியது
மகளின் பிறப்பும் வளர்ச்சியும். ஏதேனும் ஒரு வழி கிடைக்காதா என்று குழந்தையை கையில் ஏந்தி ஒரு திசையில் மருத்துவரை நோக்கியும் மற்றொரு திசையில் ஆலயங்களை நோக்கியும் ஓடினர். ஓட்டத்தில் வருடங்கள் தான் கழிந்தது. 10 வருடங்கள் மேலாகியும் ரோனிகா பேசவோ நடக்கவோ தன் வேலையை பூர்த்தி செய்யும் திறனோ பெற்றிருக்காமல் சிறப்பு குழந்தை என்ற அடையாளத்தை தாங்கி நின்றாள். பாவம் செய்தவர்கள் கடவுளின் தண்டனைக்குரியவர்கள் என்ற அடைமொழி பெற்றோருக்கு மகுடமாகியது. வாழ்வே இருளில் மூழ்கியிருந்த சூழலில் 1000 தடைகளின் மத்தியில் குடும்ப அர்ப்பணத்தால் மற்றொரு மொட்டு மலர்ந்தாள். பல திறன்களுக்கு சொந்தமானால் அத்திறனில் நடனமும் ஒன்று. எதிர்மறை மனவெழுச்சியை மிக அதிகமாக வெளிப்படுத்தும் ரோனிகா ஒன்றை காணும்போது மட்டும் ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இத்தகைய மனவெழுச்சி அவளது குரலால் எழும். அக்காட்சியே நடனம். தனது தங்கையின் நடனத்தை காணும்போது எழும் குரலின் ஒலி கேட்பதற்கு பேரானந்தத்தை தரும். குழல் இனிது, யாழ் இனிது, அதனினும் இனிதாக இருந்தது மகள் ரோனிகாவின் குரல் ஒலி நடனத்தை காண்பதால். வரிவடிவம் இல்லாத குரல் ஒலியினால் ஏற்படும் மாற்றத்தை உற்று நோக்கினாள் தாய். அவள் உடலிலும் செயலிலும் ஏற்படும் மாற்றங்களை பதிவு செய்தாள். மகளின் குரல் ஒலியையே கருவாக கொண்டு சிறப்பு குழந்தைகளுக்காகவே தனது மேற்படிப்பினை நடனத்தை நோக்கியே பயணித்தாள். பயணத்தில் திரட்டிய தகவல்கள் முனைவர் பட்டமாக மாறியது. முனைவர் ஜே. கிறிஸ்டி என அழைக்கும் சிறப்பை பெற்றாள் தாய். இருளாகியதே வாழ்வு என்று கலங்கிய தாய்க்கு நம்பிக்கையின் விடிவெள்ளியாக மாறினாள் மகள் ரோனிகா. நம்பிக்கையும் தைரியமும் சமூக அந்தஸ்தும் பெருகியது. பலரின் வாழ்விற்கு வழிகாட்டியாக மாற்றிய முழு பெருமையும் தகுதியும் மகள் ரோனிகாவையே சாரும் என்பதே ஆணித்தரமான உண்மை. ஆனால் அவள் பெயர் என்னவோ பலரும் அறியவில்லையே. இதற்கான வழி யாது என்ற சிந்தனையின் ஓட்டம் வருடங்கள் கழிய மகளுக்கு வெள்ளி விழா. இப்பிரபஞ்சத்தில் 25 வயதை அடைந்தாள். யாருமே கொடுக்காத பிறந்த நாள் பரிசினை நன்றியின் பரிசாக வழங்கிட முடிவு செய்தாள் தாய். 4 சுவற்றில் 4 மட்டுமே கேட்ட குரலின் ஒலியை நடன வடிவில் பிரபஞ்சம் கேட்க அடியெடுத்து வைத்தாள். அவ்வொலிக்கு இசையும் ஸ்வரமும் ஜதியும் சேர்த்தாள். கவிஞரின் வர்ணனையை வரிவடிவமாக்கினாள். திருமணத்திற்கு பிறகு யாதொரு மேடையும் ஏறாத தாய் தன் மகளுக்காக 51வது வயதில் மேடை ஏறினாள். நடன வழியாக தன் மகளின் குரலை இப்பிரபஞ்சமே கேட்கும் முயற்சியின் சாராம்சமே வெள்ளி விழா நாயகிக்கு பரிசு. இப்பரிசினை நடனத்தின் வழியாக சமர்ப்பணம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் இத்தெய்வத்தின் குரல் ஒலி அனைவருக்குமான நம்பிக்கையின் ஒலி. ஆம், யாதொன்றும் குறையில்லை பராபரமே.
காணும் முழு நிலவே, தேனாரும் தென்கடலில் கண்டெடுத்த நித்திலமே, ஆசை தவிர்க்க வந்த பெண்ணழகே சித்திரமே, உன் குரலின் என் இசை ஸ்வரமே, நடன வழி சமர்ப்பணமே. ஒரே கனா என் வாழ்விலே, அதை நெஞ்சில் வைத்திருந்தேன், கனா மெய்யாகும் நாள் வரை உயிர் கையில் வைத்திருந்தேன். வானே என் மேல் சாய்ந்தாளுமே, நான் மீண்டு காட்டினேன். நீ என்னை கொஞ்சம் கொஞ்சினாய், நிலாவை வாங்கினேன். உண்மைதான். சிறப்பு குழந்தையான மகள் ரோனிகாவின் ஆசை கனவுகள் என்னும் கொஞ்சலில் முனைவர் என்னும் நிலாவினை சொந்தமாக்கி முனைவர் ஜே. ரோனிகா கிறிஸ்டியாக பயணிப்பதே மகளின் குரல் ஒலியை, அவளின் பெயரை இவ்வுலகம் அறிய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இக்குழந்தைகளுக்காகவே தங்கள் அனைத்து கனவுகளையும் மறந்து வாழும் பெற்றோர்களின் பிரதிபலிப்பை, நம்பிக்கையை, அன்பின் ஆழத்தை இவ்வுலகம் அறிய வேண்டும் என்பதற்காகவே. சிறப்பு குழந்தைகளின் குரல் ஒலி 8 திக்கும் கேட்டிட பயணங்கள் தொடரும். நன்றி.